ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏற்படுவது என்பது அரசியலுக்கே ஒரு தலைக்குனிவு என்பதுதான் உண்மை. இதை சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இதையே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்லி தங்களுடைய அரசியலுக்காக இதை பயன்படுத்த முற்பட்டுள்ளார்கள். ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இதை செய்தோம் என்று காவல்துறையிடம் சொன்னதாக செய்திகள் வந்திருக்கின்றது. எடுத்த உடனே இதையே ஒரு அரசியல் ஆக்குறது என்று போனா அப்புறம் நாளைக்கு இந்த செய்தி தொடர்ந்து பிரதிபலிக்க உண்மையான குற்றவாளிகளை இந்த காவல்துறை பிடித்துக் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரும் போது அதனால எந்த விதமான இம்பாக்ட் இந்த சமூகத்தில் ஏற்படும்? ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவருடைய படுகொலை அப்படின்னு வரும்போது ஏன் நீங்க போலீஸுக்கு அந்த உரிய இடத்தையும் நேரத்தையும் கொடுக்கறதுக்கு தவறுறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் காவல்துறைக்கு அந்த உரிய சுதந்திரமும் நேரமும் அளிக்கப்பட வேண்டும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று இரவு 7:30 மணி அளவில் அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே 6 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி செய்தி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த படுபாதகமான இப்படிப்பட்ட ஒரு செயல் நம்மை மிகவும் பாதித்துள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏற்படுவது என்பது அரசியலுக்கே ஒரு தலைக்குனிவு என்பதுதான் உண்மை. ஒரு நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாகிறார்கள் என்பதை எல்லாம் பொறுத்துத்தான் அதனுடைய ஒரு எதிர்வினையாக இவை யாவும் நிகழ்கின்றன. அதை முதலில் சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்கின்ற உளவு தகவல் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் அவருக்கு தெரிவிக்கவில்லை என்கின்ற ஒரு செய்தி ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் தெரிவித்தும் அவர் மேற்கொண்டு எந்த விதமான பாதுகாப்பான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது இன்னொரு பக்கம். மூன்றாவது, அவருக்கென்று உரிமத்துடன் கூடிய துப்பாக்கி இருந்தது. அது தேர்தலுக்காக அவர் ஒப்படைத்து இருந்தார் காவல்துறையில். அதை இன்னும் திரும்ப பெறவே இல்லை. எனவே அப்பொழுது அவருக்கு அந்த தற்காப்பிற்காக அவர் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி அவருடைய இல்லாத நிலையில் அவருடைய வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஜொமேட்டோ உணவு பகிர்வு நிறுவனத்தினுடைய அந்த ஊழியர்களினுடைய ஆடையோடு வந்து மிக திட்டமிட்டு அவரை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நான் சொல்வது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படுகொலையை கண்டிப்பது, இப்படிப்பட்ட படுகொலைக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், தண்டிக்க வேண்டும். இப்படி ஒன்று இதற்கு மேல் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு அக்கறை சமூகத்தின் மீதும் அரசியலின் மீதும் அக்கறை உள்ள நாட்டுப்பற்றுடைய ஒருவருக்கும் ஏற்படுவது இயற்கை. ஆனால் இதை சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இதையே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்லி தங்களுடைய அரசியலுக்காக இதை பயன்படுத்த முற்பட்டுள்ளார்கள். அந்த கொலை நடந்து இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. அது செய்தி வந்தவுடனே இது சட்டம் ஒழுங்கினுடைய குறைபாடு, இது இப்படித்தான் நடக்கின்றது, தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் அப்படித்தான் என்று அவர்களுடைய அரசியலை இந்த நிகழ்வின் மூலம் சாதித்து கொள்ள முற்படுகிறார்கள். இது எவ்வளவு ஆபத்தானது என்பதைத்தான் இன்றைக்கு நான் பேச முற்பட்டிருக்கிறேன். ஒரு கொலை நடந்து விட்டது. அந்த கொலை தொடர்பானவர்கள் நாங்கள் தான் என்று ஒரு 8 பேர் வந்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். உடனே அவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய விசாரணை நடக்கிறது. அவர்கள் தாங்கள் ஏற்கனவே தங்களுடைய அதில் இருந்த ஒருவர் பாலா என்கின்ற பாலு, அவர் சொல்லி எனது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இதை செய்தோம் என்று ஒரு காவல்துறையிடம் சொன்னதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இன்னொன்று, இல்லை அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு காலைக்கு கூடி அவர்கள் சொல்லுவது உண்மை அல்ல, இது ஒரு அரசியல் படுகொலை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அந்த கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷ் என்கின்ற அந்த ரவுடிக்கும் இங்கே ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் எந்த விதமான தனித்த பகை கிடையாது, இது வேறு என்று அவர்கள் சொல்கிறார். அரசியல் படுகொலை, திட்டமிட்ட அரசியல் படுகொலை என்று வேறு சொல்கிறார்கள்.
எனவே அந்த கோணத்தில் இருந்தும் அது ஆராயப்பட வேண்டியது இருக்குது. சொன்னவர்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இதை கட்டாயம் சிபிஐயிடம் இந்த விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு படுகொலை நடந்திருக்கிறது, அது தொடர்பாக 8 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்தவுடன் விசாரணை நடத்தி ஒரு தகவலை அந்த அந்த டெப்டி கமிஷனர் போலீஸ் அஸ்ரா கான் அவர் சொல்லுகிறார். பத்திரிகைகளில் செய்தியாக வருகிறது. இன்னும் 10 சிறப்பு படைகளை அமைத்திருக்கின்றோம், அவர்களெல்லாம் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 24 மணி நேரம் கூட ஆகவில்லை, அதற்குள் முண்டி அடித்துக் கொண்டு தங்களுடைய கருத்தை தெரிவிப்பது என்ன விதமான நியாயம்? ஒரு காவல்துறைக்கு அவர்கள் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு, அவர்கள் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு, இல்லை புதிதாக அவர்கள் பிடிக்கக்கூடிய குற்றவாளிகளையும் சேர்த்து எல்லோரையும் எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதற்கு கூட காத்திருக்காமல் அதற்குள் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதற்கு பின்னால் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் சொல்வது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? இது காவல்துறையினரையே ஒரு விதத்தில் பரிகசிக்க ஒரு விதமான ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்காதா? இப்படி பரிகாசம் செய்வது நல்லதா? அவர்களுக்கு உரிய நேரத்தை நாம் வழங்க வேண்டாமா? ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் பொறுத்திருங்கள், அவர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். நிச்சயமாக நீதிமன்றத்தில் எடுத்து வந்துட்டு இவர்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு விசாரணை கோரும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று ஒரு தகவலை சொல்லுவார்கள். அப்ப நீதிமன்றத்தில் சொல்லும்போது தாராளமாக பத்திரிகையாளர்கள் சொல்வார்கள், அவர்கள் அதை குறிப்பெடுத்துக் கொண்டு வந்து செய்திகளாக வெளியிடுவார்கள். அதற்கு பிறகு அரசியல்வாதிகள் அதன் மீது கருத்து சொன்னால் அதை பற்றி சிந்திக்கலாம், யோசிக்கலாம், விமர்சனம் செய்யலாம். ஆனால் ஒரு 2-3 மணி நேரத்திலே இது இப்படித்தான் என்று சொல்வது எவ்வாறு சரியானதாக இருக்கும்? காவல்துறைக்கு அந்த உரிய நேரம் கொடுக்க கூடாதா? காவல்துறை அப்படின்னா கரப்ட் அப்படின்னா டோட்டலா அப்படிதான் சொல்லணுமா? இந்த சமூகத்திற்கான முதல் பாதுகாப்பு அவர்கள் தானே. அவர்கள் தானே எதுவாக இருந்தாலும் செஞ்சாகணும். என்னதான் அது உங்ககிட்ட குறைபாடு இருந்தாலும் அவங்க கிட்ட தானே நீங்க போயாகணும், நாம இருந்தாகணும். நிறைய கேள்விகள் எழுவது. இந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடியவர் எப்படி காவல்துறையினுடைய தனித்த பாதுகாப்பு, ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு காவலர் தனக்கு பாதுகாப்பு வேணும் ஏன் கேட்கல அப்படின்றது கூட எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி தனியாக வந்து வெளியில நின்னாரு அப்படின்றது ஒன்றும் புரியல. அப்ப ஏகப்பட்ட விடயங்கள் தெரிய வேண்டியது இருக்கிறது. அவ்வாறு இருக்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி உள்ளிட்ட அவர் அண்ணாமலை போன்றவர்களும் உடனடியாக பாய்ந்து கொண்டு ஒரு எதிர்கருத்தை சொல்வது என்பது அவர்கள் ஆட்சியின் மீது குற்றம் சாட்டுவதற்காக இந்த சம்பவத்தை ஒரு அடிப்படையாக கொண்டு செய்கிறார்கள். ஆனால் இது யாரை பாதிக்கிறது? காவல்துறை அல்லவா பாதிக்கிறது. எப்படி பாதிக்கிறது? எது செஞ்சாலும் நம்மளுக்கு கெட்ட பேர் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்ற வேண்டுமா? நான் ஒன்றும் காவல்துறை சொல்றது செய்யறது எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி இந்த படுகொலை செய்யறது, சுட்டு தள்ளுறது, என்கவுண்டர் பண்றது, இல்லை விசாரணை காவலில் வந்துட்டு அடிச்சு கொள்றது, இதெல்லாம் ஏத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் கடுமையாக எதிர்த்தவனில் நானும் ஒருவர் அப்படித்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் காவல்துறைன்றதும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தானே இருக்கும். இங்கே நடக்கிற அரசியல் நடக்கக்கூடிய ஊழல் அங்கேயும் தான் நடக்கும். இப்போ கள்ளக்குறிச்சியில் நம்ம ஏன் காவல்துறையை நம்ம எடுத்தோடனே குற்றம் சாட்டணும்னா, காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் அது வித்துக்கிட்டு இருக்கிறான். அது கொண்டு கொள்ளாமல் இருந்தது. அப்போ அது வந்துட்டு ஹேண்ட் இன் க்ளோ தானே. அவங்களோட கையூட்டை பெற்றுக்கொண்டு அவர்களும் சேர்த்து தான் அது செஞ்சாங்க அப்படின்றதுக்கு அது நிரூபணம் தானே. எனவே எடுத்தோடனே குற்றம் சாட்டணும். ஆனால் இங்கே அப்படியாது. எடுத்த உடனே இதையே ஒரு அரசியல் ஆக்குறது என்று போனா அப்புறம் நாளைக்கு இந்த செய்தி தொடர்ந்து பிரதிபலிக்க உண்மையான குற்றவாளிகளை இந்த காவல்துறை பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தரும் போது அதனால எந்த விதமான இம்பாக்ட் இந்த சமூகத்தில் ஏற்படும்? யாரும் அந்த செய்தியை பார்க்க மாட்டாங்க. இதே கள்ளக்குறிச்சியில வந்துட்டு அந்த ஒரு மாணவி மரணம் அடைந்த அந்த சம்பவத்தை எவ்வளவு ஆழமா நம்ம பண்ணோம். ஆனாலும் பண்ணாங்க, பேசணும், அரசியல்வாதிகளும் பேசினாங்க. ஆனா உண்மை தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் அவ்வளவு கொடப்படி. ஏன்னா நம்ம கூர்மையா என்னதான் நடந்தது அப்படின்றதுல கவனம் செலுத்த விடாமல் எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் காசு வாங்கிட்டு பேசுற பத்திரிகையாளர்கள்லாம் இப்படியெல்லாம் கூட இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை காப்பாற்றக்கூடிய காவல்துறையில் சிலர், ஏன்னா அப்போ கலெக்டரையும் எஸ்பியையும் மாத்தினாங்கல்ல, அவங்களோட தொடர்பில் இருந்தது காரணத்துக்காக தானே மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கலவரம், வாகனங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது.
அது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டுமே பிடிச்சி உள்ள வச்சு அவங்க மேல வழக்கு போட்டது. அப்ப அங்க இல்லாத ஒரு நபரையும் வந்துட்டு சேர்த்து போட்டு இதெல்லாம் நம்ம கண்டிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவரினுடைய படுகொலை அப்படின்னு வரும்போது ஏன் நீங்க போலீஸுக்கு அந்த உரிய இடத்தையும் நேரத்தையும் கொடுக்கறதுக்கு தவறுறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. இன்வெஸ்டிகேட் வரட்டும். அவங்க ஏதோ 8 பேரும் சரணடைஞ்சாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கேஸ் அப்படின்னு சொன்னாங்க. 10 அணிகளை அமைச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிக்க போறாங்க, பின்னணி அரசு போறாங்க. இப்பவே ஒண்ணு வந்திருக்குது, இதுல ஈடுபட்டவர்கள் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த கொலையாளிகள் என்பது அவர்கள் அந்த வெட்டிய விதத்திலிருந்து அறிகிறது. இது காவல்துறை தான் நம்மளுக்கு சொல்றது. இதனை எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையுமா சொல்ல போறாங்க? அவங்க தானே சொல்றாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான அந்த நேரத்தை கொடுங்க. ஒரு அரசியல் அப்படின்னா அதுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். பொறுப்புணர்வு இருந்ததுன்னா தான் அரசியல் செய்வதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்ற அர்த்தம். ஆனா அதெல்லாம் காவல்துறை கொடுக்க மாட்டேன், நான் சொல்றதை நான் சொல்லிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்றதுலாம் என்ன விதமான அணுகுமுறை? பொறுப்பு வேண்டாமா? பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்ல வேணாம், யார் வந்துட்டு பேசினாலும் அவங்க முன்னாடி போயிட்டு மைக்கை பூச்சி வச்சிடுறாங்க. அவங்களும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. அது வல்ல. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் காவல்துறைக்கு அந்த உரிய சுதந்திரமும் நேரமும் அளிக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உடனே சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல எனக்கு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பல கேஸுங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம், எல்லாம் ரைட்டு. ஆனால் எவ்வளோ கேஸில் அவங்க என்னென்ன கோட்டை விட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அடுக்கலாம். இவங்க தான் போஃபோஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கில் வந்துட்டு ஸ்வீடனில் கொடுத்த அந்த ஒரிஜினல் ஆதாரத்தை, கடித ஆதாரத்தை, அந்த டைரி ஆதாரத்தை எடுத்து வந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக கோர்ட்டில் ஜெராக்ஸ் காப்பியை சப்மிட் பண்ணாங்க. அந்த கடித போக்குவரத்து, முக்கியமான கடித போக்குவரத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பியை கோர்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இந்துதாஸ் சகோதரர்கள் 3 பேரையும் விடுவிச்சுது. அப்படியேப்பட்ட நிலைதான் சிபிஐனுடைய வேலை நிலை. அப்பன்னா அது கட்டுப்பட்டு இயங்குகிறது. எனவே ஒரு மாநில காவல்துறையை வந்துட்டு உதாசீனப்படுத்துறது, உங்களுடைய அரசியலுக்காக அது குற்றம் சுமத்துறது, அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டோன்னா அதுவே சரின்றது, இதெல்லாம் என்ன விதமான நகைச்சுவை? எனவே பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இன்றைக்கு கொலையாகி இருப்பவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அது தொடர்பான உண்மைகளை காவல்துறை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அனைவரும் அனுமதிக்க வேண்டும். அவங்க உண்மையை வெளிக்கொணரட்டும், குற்றவாளிகளை கொண்டு வரட்டும், நீதிமன்றத்தில் அவர்களை முன்னிறுத்தட்டும். அப்ப என்னென்னலாம் அவங்க கிட்ட இருந்து பெறப்பட்டது என்பதை வாக்குமூலங்கள் எல்லாம் பற்றி சொல்லட்டும். அதன் பிறகு அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்தை சொல்லலாம், அரசியல் செய்யலாம். அதுவரை இந்த கொலையை பற்றி ஆளாலும் ஒரு கருத்தை ஒவ்வொரு இடத்திலும் சொல்வது என்பது திசை திருப்புவதற்கும் அந்த புலனாய்வுக்கு குந்தகம் விளைவிக்கவே பயன்படும் என்பதை கூறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.